ஆனந்தி அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயிலுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கார் ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது, என்ன ஆனந்தி, வீட்டுக்கு வரியா இல்லையா, எப்போ நீ வீட்டுக்கு வரப்போகிற அப்படின்னு கேட்குறாரு. நான் வரவே மாட்டேன் அந்த வீட்டுக்கு அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. என்னது, வரமாட்டியா, உன்னை நான் விட்டுருவேனா, இங்கே பாரு, நீ நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, நீ வாழற ஒரு ஒரு நாளும் நரகத்தை பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, உன் கூட சேர்ந்து வாழற எண்ணமே எனக்கு இல்லை, நான் அங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. சரி, நீ வரமாட்டேன்னா நான் இப்போவே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ யாரையும் வச்சுருக்கன்னு சொல்லட்டுமா, உங்கள் அப்பா நெஞ்சு வலியில் அப்படியே செத்துருவார், பரவாயில்லையா, அது மட்டும் இல்லை, உங்கள் அண்ணனுக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன். இங்கே பாரு, உன் தங்கச்சி ரொம்ப தப்பானவ, நீ என்கிட்ட வாங்கினால 10 லட்ச ரூபா பணம், அது எல்லாமே எனக்கு இப்போவே நீ தரணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உன் குடும்பத்தில் இருக்கவங்களாம் என்ன ஆவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஆனந்தி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா நடந்த எல்லாத்தையுமே அப்படியே கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. ஐயோ, இப்படி மட்டும் அவன் ஃபோன் பண்ண என்ன ஆகிறது, கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் இருக்கவே முடியாதே, அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க. குமரனும் கோயிலுக்கு வராரு. அவங்க பெரியப்பாவுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வராங்க எல்லாருமே சேர்ந்து. அங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பாவை மட்டும் காருக்குள்ளேயே வச்சு உள்ளேயே பார்த்துக்க சொல்கிறாங்க. அவங்க மாமாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படியே போகிறாங்க. போயிட்டு திதி கொடுக்கறதுக்கு தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ திதி கொடுக்கும்போது, நீங்கள் போயிட்டு இவரோட பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அப்படியே குமரன் போய் தேடுறாரு, சுற்றி சுற்றி தேடுறாரு. அண்ணா எங்கே போனேன், எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அண்ணன் நல்லா குடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, என்ன இவர் இப்படி குடிச்சிருக்காரு, இவரை கூப்பிட்டு எப்படி திதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படியே போய் சொல்கிறார் ஐயர்கிட்ட. இல்லை, அவங்க பையன் ரொம்ப குடிச்சிருக்காரு, அவர் வந்துட்டு இப்போ வச்சு திதியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அவங்க தம்பி இருக்காரு, பரவாயில்லையா அப்படின்னு குமரன் கேட்குறாரு. பரவாயில்ல, தம்பி கூட அண்ணனுக்கு கொடுக்கலாம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. குமரன் அவங்க அப்பாவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனந்தி இது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. அந்த கொடுமைக்காரன் கண்டிப்பாக என்னை வாழ விட மாட்டான். அம்மாக்கோ இல்லை அப்பாக்கோ அண்ணனுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்னோட நிம்மதி அவன் கெடுத்துருவான். என்ன பண்ணலாம், சரி, எதுக்கு மேலே நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும், நம்ம செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. கடலாண்ட வராங்க. கடலில் அப்படியே இறங்கி போகிறாங்க. பார்த்தா குமரனோட அப்பா அப்படியே கத்துறாரு. கடலில் அப்படியே கத்துறாரு, என்னை யாராவது காப்பாற்றுங்கன்னு அப்படியே கத்துறாரு. ஐயோ, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படியே இறங்கி கடலுக்குள்ளே அப்படியே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு குமரனோட அப்பாவை அப்படியே கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக அந்த கடலுக்கு போனீங்க அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க. நான் போயிட்டேன், சரி நீங்கள் இப்போ எங்கே போகணும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. அதுவா, அது வந்து இந்த காரெல்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சுற்றி கார்லாம் இருக்குது, இந்த இடம் தானான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இங்கேயே இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. குமரன் தேடிக்கிட்டே வராரு. வந்தால் காரில் அவங்க அப்பாவை காணோம். ஐயோ, எங்கே போனார், என்ன இவங்களும் ஃபுல்லாக குடிச்சிருக்காங்க, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுறாரு. அப்பா எங்கேப்பா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடாரு. பார்த்தா அப்படின்னு நனைஞ்சி ஈரமாக நிற்கிறாரு. என்னப்பா இது ஈரமாக இருக்க, எங்கப்பா போனேன் அப்படின்னு கேட்குறாரு குமரன். நான் அந்த கடலுக்கு போனேன், அப்படியே உள்ளே போயிட்டேன், ஒரு பொண்ணு தான் என்னை இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. இப்போ தான் அந்த பொண்ணு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நில்லு, பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஆனந்தி அப்படியே ஈர ட்ரெஸ்ஸோடு அப்படியே தள்ளி போகிறாங்க. ஐயோ, இவங்க தான் அப்பாவை காப்பாற்றினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஓடி வராரு. அப்பா நீ வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, இவர் தான் தம்பி, இவரை வச்சு நம்ம திதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. என்னடா இவ்வளோ ஈரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, இல்லை, இவர் வந்துட்டு தெரியாமல் அந்த கடலுக்குள்ளே இறங்கிட்டாரு, யாரோ ஒரு பொண்ணு தான் காப்பாற்றிருக்கு அப்படின்னு குமரன் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகுறாங்க. சரி, கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு. அதே மாதிரி அவரும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு திதியெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அப்படியே யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கும் போல இருக்குது, அப்பாவோட உயிரையே காப்பாற்றிருக்கே, இந்த பொண்ணு போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, பாவம் திட்டோம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு.
இன்னொரு வாட்டி இந்த பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக நன்றி சொல்லணும், அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. ஆனந்தி அப்படியே போகிறாங்க ஈரத்தோட. போனோடனே அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, என்னம்மா இது ஒரு ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் கடலுக்குள்ளே விழுந்துட்டாரு, அவர் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன், அதனால தான் ஈரமாயிட்டேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. என்னம்மா நீ போயிருக்க கடலுக்குள்ளே ஏமா போன, உனக்கு ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் நான் போய் காப்பாற்றினேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி. சரி வாமா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க.